நாளைக்கு ரிலீஸ் கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா விஜயனோட படம் எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் சந்திச்சுட்டே தான் இருக்கும். பட் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்கள் சாதாரணமாக அந்த படத்தை விட்டுருந்தால் கூட ஓரளவுக்கு அது ஹைப்பில் இருந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி விஜயனை ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டீங்க படத்துக்கு. இதுக்கப்புறம் இந்த படம் வந்தால் திருவிழாவாக தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரையுலகத்தில் இந்த நடிகர் சங்கத்தில் ஒன்று கூட வாய் திறக்கலை. ஆனால் சில பேர் சில தினம்லாம் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள், ப்ளஸ் சிலம்பரசன் அவர்கள், அப்புறம் வெங்கட் பிரபு அவர்கள், நிறைய பேர், அப்புறம் சனம் செட்டி அவர்கள், அவங்களாம் நல்லா போல்டாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கே தெரிந்து தளபதி படம் வந்தால் தான் அது பொங்கல்னு தேவையில்லாமல் ஒரு எதெல்லாம் உள்ளே வருது. அதான் நம்ம சொன்னோமே, இது அண்ணன் தம்பி பொங்கலும் கிடையாது, விஜயண்ணா பொங்கலாக தான் இருக்கும். நான் கூட சரி ஓகே படம் வந்துச்சுன்னா ஜெயண்ணான்னு பார்க்கலாம், சரி பராசக்தி எப்படி இதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த சிவா கூட ஒரு ட்வீட் போடவே இல்லை. என்னடா விஜயண்ணாக்கு இது மாதிரி ஆயிருக்கு, எதனா ஒரு துப்பாக்கி கையில் கொடுத்துருக்க, அது ஒரு நன்றி கூட இல்லாமல் ஒரு போஸ்ட் படம். ஆனால் ஊராக போயிட்டு ப்ரமோஷன் பண்ணுது. அதுதான் சொல்லணும், இவங்களாம் மாதிரி அது கொடுக்கக்கூடாது. இந்த சும்மா வாயில வாட சொல்கிறது அண்ணன் தம்பி அவரு எனக்கு ஃபேன் தான், நானும் அவருக்கு ஃபேன் தான் அப்படின்ற உருட்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இது முழுக்க பிளானிங் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன பண்ணாமல் தான் இருப்பாங்க. இது பக்கா பிளானிங் தான். அவங்களுக்குலாம் யூஎச் வந்துடும் சரியா. ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. பட் இதில் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸும் சரி, டிவிக்கு தொண்டர்களும் சரி இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. சத்தியமாக நான் போய் பார்க்க மாட்டேன். அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது உங்கள் சாய்ஸ். இன்னும் 33 வருஷம் நம்மளுக்காக இருந்துட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா. எங்கனால அந்த பராசக்தி மகனுக்கு ஒரு இதுவும் இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. ஆனால் நான் வீட்டில் கூட இருந்துருவேன். ஸோ நான் சத்தியமாக படத்துக்கு போக மாட்டேன். ஸோ நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்கன்றது நீங்கள் தான் சொல்லணும். பட் எந்த தளபதி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, டிவிக்கு தொண்டராக இருந்தாலும் சரி, அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் கழுவி தான் ஊற்றுவாங்க. ஏன்னா நம்ம எந்த படத்துக்கு எதிரி கிடையாது. பட் விஜயண்ணா படும்போது நீ வர பற்றியா, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. இது யார் வேணா வரலான்றது வர, பட் விஜயண்ணாவும் அஜித் ஏக்கவும் வர்றது வேற விஷயம். நீலாம் வர நடுவில் புக்கிங் பார்த்து பார்த்தா காமெடியாக இருக்குது. ஒன்று கூட புக்கிங் இல்லை. ஃப்ரான்ஸ்லாம் ஷோவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் குரல் கொடுக்காம இருக்காங்க. இந்த கார்த்தி அவர்கள் எங்கே போனார் தெரியல, விஷால் அவர்கள் எங்கே போனார் தெரியல, சூர்யா அவர்கள் எங்கே போனார் தெரியல, சத்யராஜ் அவர்கள் எங்கே போனார் தெரியல, சூப்பர் ஸ்டார் எங்கே போனார் தெரியல. இவங்களாம் அப்படி ஜிப்பு போட்டு வாய் மூட்டுறாங்க பொழுது. அதான் எங்கள் திரைத்துறையில் சில பேர் இருக்காங்க, நல்லா ஆம்பளை கெத்தா அப்படி நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் சல்யூட். இப்போ என்ன